ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா கலகலப்பா இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேயும் வந்து அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தோம். கலகலப்பா இருந்தாங்க. சரி இவங்க கூட வாழ்ந்தா நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க. நீ எவ்வளவு பெரிய டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அக்கா லவ் மேரேஜ் தான். சரி அதனால நம்ம லவ் பண்ண வேண்டாம், அம்மா அப்பா பார்த்த பையனே கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டே போவேன். நம்ம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போச்சு. முதல் முறையா ஒரு உங்களுடைய மனைவி ஒரு பெண் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையில நீங்க கருப்பழகு தான், ஏதோ ஒண்ணு டைரக்டா டக்குன்னு ஈர்த்து. வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமர், பார்த்துக்கோ படிச்சுக்கோ. கருப்பழகு கணவர்கள் மற்றும் சிகப்பழகு மனைவிகள், இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. டிஸ்க்ளைமராகவே நாங்கள் சொல்லிடுறோம், கருப்புங்கிறது தாழ்ந்தது, கலர் அப்படிங்கிறது வெள்ளைங்கிறது உயர்ந்ததுங்கிறதுக்கு இல்லை, இரண்டுமே அழகுதான். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்குமே லவ் மேரேஜ் அப்படின்னு பேசும்பொழுது யார் அதிகமாக ப்ரொபோஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தோம்னா ஆண்கள் சைடு தான் ப்ரொபோஸ் வந்திருக்கு. பெண்கள் சைடில் பெருசாக ப்ரொபோஸ் பண்ணதா நான் பார்க்கல. இன்னைக்கு தேதி வரைக்குமே நிறைய இடங்கள்ல ஆண்கள் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றதான் ஜாஸ்தி. அப்படி எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்தையும் நயன்தாரா. இந்த சைடில் மனைவிகள் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். 1 2 3 4 5, ஓகே 5 பேர். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்போதைய பாய் ஃப்ரெண்ட் இப்போதைய கணவர் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முக்கியமா காரணம் என்ன? எது உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? ஏதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். பஸ்ல போயிட்டு இருந்தோம் காலேஜ் படிக்கிற டயத்துல. இவங்க லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா, அதை நம்பி ஏமாந்துறப்படாது, தெரியுதா? அண்ணன் அந்த டயத்துல கேர்ள்ஸ்ல ஏறுறப்ப ஃப்ரண்ட் சைட்ல இடம் இல்லைன்னு சொல்லி நாங்க பேக் சைட்ல ஏறிட்டோம். நீயா அச்சோ வலியக்க மாட்டிக்கிட்டானே. பாட்டு பாடிட்டே இருந்தேன். யாரடா இது பாட்டு பாடிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா சின்ன கேப் வழியா பார்த்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து சின்ன கேப் வழியா பார்த்தோம். அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா கலகலப்பா இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேயும் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தோம். கலகலப்பா இருந்தாங்க. சரி இவங்க கூட வாழ்ந்தா நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க. நீ எவ்வளவு பெரிய டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். எப்படி இல்லையே சைடா அந்த 2 பேர் நிக்கிற கேப்ல அவங்க பாய்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கேப் வழியா இவங்கள பார்த்தேன். ஏய் அவனானு பாரு, அவனே ஓகே. ஒரு பஸ்ல உள்ள என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணா லைஃப் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டீங்க. நாங்கள யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காங்க? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. இப்ப பாரு வரண்டி ஏதோ பொண்ணுங்களுக்கு சில கனவுகள் இருக்குல்ல, நான் கல்யாணம் பண்ண போறவர் இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், இல்ல மாதவன் மாதிரி, இந்த மாதிரி சில கனவுகள் இருக்கும்ல, அப்படிதான் உங்களுக்கு கனவு இருந்துச்சா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மைண்டன் பண்ண. ஃபர்ஸ்ட் நான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வீட்டுல வேண்டிட்டே போவேன். எங்களை நேசிக்கின்ற நல்ல பெருமை தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அக்கா லவ் மேரேஜ் தான். சரி அதனால நம்ம லவ் பண்ண வேண்டாம், அம்மா அப்பா பார்த்த பையனே கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டே போவேன். நம்ம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போச்சு. காலேஜ்ல 1 வீக்லயே இவங்கள பார்த்துட்டேன். இவங்களுக்கு தெரியாது. 1 வீக்லயே இவங்கள பார்த்துட்டேன். சுத்தி வராங்க என்ன இது? இவங்க என் பின்னாடி வர மாட்டாங்க, நான் தான் இவங்கள பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஸ்டாப்ல நிக்கிறப்ப என்னைய விட்டுட்டு ஏறி போயிருவாங்க. இப்ப புலம்பே நீ அன்னைக்கு முடிவு எடுத்திருக்கணும். அன்னைக்கு நீ இல்லன்னு சொல்லல, நாற்கால உட்கார்ந்து இருக்கிற அந்த முடிவு எடுக்கிறப்ப பின்னாடி இருக்க நான் 4 வார்த்தை பேச்சுதானே ஆகணும். இவங்களை நான் இவங்களை பார்க்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏறி பொண்ணு எனக்குலாம் அழுகியே வந்துடும், அழுதுருவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த ஒரு ஸ்டாப்ல இறங்குனே இந்த மாதிரி உங்களை இது பண்றா, அவங்கள ஏன் விட்டுட்டு வந்தா, அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட் பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. ஓகே, பட் ஆனா லவ்வே பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் 1 வீக்ல லவ் வந்துருச்சா எல்லாமே?
பார்க்காம இருக்க முடியல. வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன் மாதந்தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா? வாங்கி கொண்டு பேசாமல் இரு, அல்லது வீட்டுக்கு போய் குப்பரப்படுத்து ஊராங்க. அப்புறம் சண்டே லீவ் வந்தாலுமே சும்மா அந்த டிவிலலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க நேமை வச்சு மெசேஜ் ஆனால் பட் இவங்க கிட்ட நான் சொன்னதே இல்லை. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உச்சளவை எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல. ஆனா பொதுவாங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வந்து ஆண்கள் பேஸ் தான் பார்த்துருக்கோம். உருகி உருகி லவ் பண்ணுது, பின்னாலே ஃபாலோ பண்ணுது, ஒரு வாரத்துல லவ் வந்ததுலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. முதல் முறையா ஒரு வந்து உங்களுடைய மனைவி வந்து ஒரு பெண் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து உண்மையில நீங்க கருப்பழகு தான், ஏதோ ஒண்ணு உங்க டைரக்டா டக்குன்னு ஈர்த்து. இவங்க வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் ஆக்சுவலா. அப்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணதுனால அந்த பையன் கிட்ட போய் நான் லவ் பண்றேன், அது ஏன் ஆளு, அது ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு காப்பாத்தணும்னு பண்ணது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அட்ராக்ஷன் வந்து நானே ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் நோஸ், ரோசி லிப்ஸ், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா சொல்றாங்க தெரியுமா, உங்களை பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா. ஏலே ஆரம்பமா வீட்டுல பால் பொங்கிருச்சா? செவிட்டு பையன் காது கேக்குதா பாரு. நாங்க 2 பேர் வந்து ஒரே ஸ்கூலு. 6th இருந்து இவங்களை தெரியும் எனக்கு. எல்லாமே ஸ்கூலா இருக்கு. இட் இஸ் நாட் மை மோரல், பட் இட்ஸ் ஓகே. 6th இருந்து தெரியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களை தான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொன்னேன், 9th சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போவோம். அப்போ அன்னைக்கு மட்டும் இவன் வரல. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, கால் பண்ணி இவங்க மாமா கிட்ட சொல்லி வர வச்சுட்டோம். எப்படியோ என்ன ஒரு புத்திசாலித்தனம். வர வச்சுட்டு எனக்கே தெரியாம போய் சொல்லிட்டா. இவன் நம்பவே இல்லை என்ன, இந்த மாதிரி என்னை வந்து கலாய்க்கிறியா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசவே இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எப்ப நடக்குதுமா? 9th 2016 ஸ்கூல்ல இப்ப இந்த வேலை தான் நடக்குதுங்க. யாரும் படிக்க போறது இல்ல. பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர் வாடங்க. அப்புறம் அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி கெஞ்சுறேன், உண்மையாவே தான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படி சொன்னேன். இல்லை நீங்க என்ன கலாய்க்கிறீங்க, நான் கருப்பா இருக்கிறதுனால கலாய்க்கிறீங்களா? ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணல. எல்லா கேர்ள்ஸ் கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா இது எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வேண்டான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரொபோஸ் பண்ணேன். அதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளைச்சு போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? அடுத்த நாள் நான் ப்ரொபோஸ் பண்ணோடனே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலும் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப பேசினாங்க, அவன் எப்படி இருக்கான், கருப்பா இருக்கான். பிரதர் என்னைய கூப்பிட்டு அப்படின்னாரு, என்னைய தான் கூப்பிட்டு. அப்படி இல்ல, ஓரமா போங்க, உன்னெல்லாம் பாத்துப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. டீச்சர்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஒரே கிளாஸ் 2 பேரும். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நல்லா பார்த்து படம் பாரு. ஆச்சரியமா இப்படி ஒரு ஸ்கூல்ல 9th படிக்கும் போது நல்லா படிக்கணும் பாத்துக்கலாம் சொல்லிருக்கீங்க. சொல்லல 10th கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா படிக்கிற நல்லா பண்ற, அவனை வந்து நம்பி நீ போவாத அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. தம்பி இவரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சா எங்களுக்கு கேட்காது. இல்ல நீங்க வருத்தப்படாத. அவன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கலரா இருக்கு, உன்னை கழட்டி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேர்கிட்டயும் மாத்தி சொல்லிட்டு 11th வந்து எங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நான் வந்து டி செக்ஷன், அவன் சி செக்ஷன். அப்பயும் நாங்க அடங்க மாட்டோம். ரெஸ்ட் ரூம் போற மாதிரி சும்மா போய் அவனை போய் பாக்குறது. ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனாலும் தெரியும் அவங்களுக்கு எப்படா இதுங்க போவோம் அப்படின்ற மாதிரி. வேணும்னே நாங்க அதுக்குன்னே மேரேஜ் வந்து எங்க ஸ்ட்ரீட், அந்த ஸ்கூல் ஸ்ட்ரீட்லயே வந்து ஒரு மண்டபம் வந்துச்சு, அங்கதான் வச்சோமே. ஒரு அளவுக்கு மேல பண்ண. உங்களோட லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, என் கணவர் இப்படிலாம் இருக்கணும்னு, அது என்ன? என்னடா இது சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? இல்லையே, என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஆக்சுவலா நான் வந்து 4 years முன்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. சோ அது சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அப்போ வந்துட்டு ஒரு ஆப் வந்து சஜஷன் காமிச்சிட்டே இருந்தது. சரி ஏதோ சேட்டுன்னு காமிக்குதே சொல்லிட்டு நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் சார்.
இன்ஸ்டால் பண்ணப்போ வந்துட்டு ஃபுல்லாக பாய்ஸ் ஃபோட்டோ அது இதுன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன ஆப்புன்னு எனக்கு சுத்தமாக இப்போ தெரியாது. ஆக்சுவலாக அது டேட்டிங் ஆப்னு அப்போ உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றத வச்சு நான் டேட்டிங் ஆப் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி எனக்கு அப்போ அது தெரியாது சார் டேட்டிங் ஆப். இன்ஃப்ளூயன்ஸ்க்கு டேட்டிங் ஆப் தெரியாது. சார் ப்ராமிஸா எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஸ்டாகிராம் உலகம் அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பேன். பிடிச்ச போட்டோ எல்லாம் செலக்ட் ரிஜெக்ட். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்க்கல. உங்களுக்கு விஜய் அஜித்தை பிடிக்கும்னா இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் போடுங்க. முடியாது, நான் விக்ரம் ஃபேன். பட் ஆனா வந்துட்டு ஒரு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அந்த டைம்ல தான் இவங்களோட போட்டோ வந்து மாட்டுச்சு. ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. ஸோ அப்போ பார்க்கும்போது எல்லாருமே எரும மாடு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருந்தாங்க. பட் இவங்க பார்க்கும்போது ரொம்ப குழந்தை மாதிரி ஒரு மெச்சூர்ட் ஃபேஸ் இல்லாமல். நோ ப்ராப்ளம். அப்படி குழந்தை முகத்துக்கு எதுக்குப்பா டேட்டிங் ஆப்? சார் அந்த டேட்டிங் ஆப்னு எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும்ல. நான் கேட்டது அங்கே தானே. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அந்த குழந்தைக்கு எதுக்குப்பா டேட்டிங் ஆப்? சார் நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் சிங்கிளாக தான் சார் இருந்தேன். கூட கெடுத்துருக்குனே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என் கூட இருந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கமிட்டட் தான். நான் ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக இருந்தேன். அப்போ வந்துட்டு அவன் தான் இந்த ஆப் சஜஸ்ட் பண்ணி மச்சான் இதை ட்ரை பண்ணுறா. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையை செய்யணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.